ஃபைனலாக நம்ம டோர் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். டோர் சாத்துறா. டோர் தர. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாக்கு தான். இது ஒன்லி ஒன் இந்த லாக் மட்டும் தான் இருக்குது. மேலே சைட்லலாம் எங்கேயுமே கிடையாது. இது வந்து பெட்ரூம் லாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பெட்ரூம் லாக்கு பாருங்கள். பெட்ரூம் மோஸ்ட்லி இது மாதிரி கதவு வைக்க சொல்ல, இது மாதிரி ஸ்டீல் டோர் கதவு நம்ம வைக்க சொல்ல, இந்த மாதிரி கதவு பக்கத்தில் இந்த மாதிரி எமர்ஜென்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயாச்சும் எமர்ஜென்சினா நம்ம இது ஒரு காற்று வசதி கண்டிப்பாக அவசியம் தேவை நம்மளுக்கு, ஏர் சர்க்குலேஷனுக்காக. அதே மாதிரி இமீடியட்டாக டோர் வந்து ஏதாச்சும் லாக் ஆகி மாட்டிக்கிச்சு, சில சாவி தொலைச்சிட்டிங்கன்னா கூட இது வழியாக நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு ஏதாச்சும் கம்யூனிகேஷனுக்கு இது யூஸ் ஆகும். சப்போஸ் எமர்ஜென்சினா நீங்கள் இது மூலியமாக கூட ரிமூவ் பண்ணி இந்த வெல்டிங் வச்சு கட் பண்ணி கூட இது வழியாக கூட வந்துடலாம். ஏன்னா ஸ்டீல் டோருன்றதுனால இது லாக் எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தான் வந்துட்டுருக்கு. டோர் சாத்துறா. இது ஃபுல்லாக ஆஃப் வச்சு பிரிஞ்சிட்டேன் நான். கேப் நிறைய இருந்தது சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். கேப்பில் எல்லாம் எந்தெந்த கேப் இருக்கோ அங்கே எல்லாத்துலையும் ஆஃப் வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவி மூலிமா இந்த வந்து ஒரு லாக் மட்டும்தான். மெயின் டோரில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து லாக்கு, கீழே எல்லா இடத்துலையுமே இருந்துது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து இந்த லாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் போகிறதுக்கு இந்த லாக்கு, தாப்பால் பதிலாக இந்த லாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தாப்பால் பதிலாக போடுற லாக்கு. இது வந்து வீட்டுக்குள்ளே பூட்டிக்கலாம். இது தாப்பால் பதிலாக போடுற லாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஜஸ்ட்டு சாத்தனா உங்களுக்கு இது வந்து போட்டிருக்கு. ரிமூவ் பண்ணிடணும் பாருங்க. அதை விட இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. இது எல்லாமே கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு வந்து இந்த வாஷர் வந்து நான் போடல, ரெடியாக தான் இருக்குது கையில். பாருங்கள் எங்கடா வச்சேன் தேச்சிட்டியாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இது நான் போடல. ஏன் நான் போடலன்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்குது. நான் போடல. ஏன் போடலன்னா இந்த பக்கம் செவுத்து ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா கலவை வச்சு ஜல்லிலாம் வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் ஸ்பேனர் வச்சு இதில் க்ரிப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே இது போடாமல் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து க்ரிப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஜெல்லிலாம் வச்சு சிமெண்ட்லாம் வச்சு இந்த கேப்லாம் சுற்றி பேக் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி வந்து ஆர்டர் வந்து டைட் பண்ணுவேன். அதுக்காக தான் இதை நான் அதை போடாமல் வச்சுருக்கேன். இது போட்டுட்டேன்னா சில சமயம் வந்து மாட்டிக்கும், எடுக்க முடியாது. இப்படி நான் மேலே போகிறேன். Thank you.